என் தேவனே, ஏன் எனக்கு தூரமாயிருக்கிறீர்? சங்கீதம் 22 சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறார். தன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியில் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமாய் கதறுகிறார். சங் 22:1 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என்றார். தாவீது தன் வேதனையின் மத்தியில் கேட்கும் இந்த கேள்விகளில் முரண்பாடு இருப்பதைக் காண்கிறேன். நம்முடைய ஆண்டவர் யோசுவா 1:5-6 நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று கர்த்தர் யோசுவாவிடம் சொல்கின்றதை பார்க்கின்றோம். நம்மை ஒரு திட்டத்தோடு கர்த்தர் நடத்திக் கொண்டிருக்கும்போது அவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகவே மாட்டார் என்று வேதம் அழுத்தமாய் சொல்கின்றது. தாவீதையும் தம் திட்டத்தின்படி அரசனாக்கும்படி கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார். அப்படியிருக்க தாவீது தன் பிரச்சனைகளின் மத்தியில் ஏன் தூரமாயிருக்கிறீர், ஏன் கைவிட்டீர் என்று கேட்பது முரண்பாடாக இருக்கின்றது. நாம் கூட அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாயிருப்பது போல உணர்கிறோம் அல்லவா? நம்முடைய பிரச்சனைகளில் நம்மை கண்டுகொள்ளாமல் கர்த்தர் விட்டுவிட்டார், மறந்துவிட்டார் என்றெல்லாம் நினைக்கின்றோம், அறிக்கையும் இடுகிறோம். ஆனால் உண்மை என்ன? கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை, நம்மை விட்டு ஒருபோதும் தூரம் போவதும் இல்லை. நாம் வேண்டுமானால் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம். நாம் வேண்டுமானால் நம் பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தரை உணராமல் மறந்து போயிருக்கலாம். விலகுவதும் கைவிடுவதும் நாம் செய்கின்ற காரியங்கள். ஆனால் ஆண்டவரை பார்த்து ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று வாய் கூசாமல் கேட்டுவிடுகின்றோம். பழியை அடுத்தவர் மேல் போடுவது பொதுவான மனித இயல்புதானே. எந்த வேளையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் விலகிவிட்டார், தூரம் போய்விட்டார் என்பது போல உணர்ந்தீர்கள் என்றால் உடனே புரிந்து கொள்ளுங்கள், நாம் தூரமாய்ப் போகின்றோம், நாம் விலகுகிறோம். பிரச்சனைகளும் துன்பங்களும் நம்முடைய கண்களை மறைக்கின்றது. கடந்த நாட்களில் ஒரு தாங்க முடியாத பிரச்சனையினால் எனக்கும் இந்த உணர்வு ஏற்பட்டது. எனக்கும் கர்த்தருக்கும் பல கிலோமீட்டர் தொலைவு இருப்பது போல் ஒரு உணர்வு உண்டானது. என்னடா வாழ்க்கை என்ற அங்கலாய்ப்பு என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனால் ஆவியானவர் உடனே என்னை ஜெபிக்க ஏவினார். என்ன ஆச்சரியம்! ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அந்த தூரம் மறைந்தது. நான் தேவனுடைய மடியில் இருப்பதைப் போல உணர ஆரம்பித்தேன். துக்கம் மறைந்து நம்பிக்கை பிறந்தது, மகிழ்ச்சி கரை புரண்டது. ஜெபத்தில் தேவ சமூகத்தில் அமருங்கள், ஆண்டவருக்கு அருகில் வாருங்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ளும் பலத்தை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆல்வின் ஜான்சன். ஃபோன் +1 97 9000 2006